ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் பாஸ்தா செய்ய போகிறோம். நம்ம செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் அது ஒயிட் பாஸ்தாவை என்னென்னு. இன்றைக்கி ஒரு புது விதமான ஒயிட் பாஸ்தாவை செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் பாஸ்தா செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த பொருட்களெல்லாம் வரிசையாட்டு அடுக்கி வச்சிட்டேங்க. முக்கியமாக நம்மளுக்கு இந்த சட்டி கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா அதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் கிண்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, அப்புறம் வெங்காயம், குடமிளகா, அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்கான் மாதிரி இங்கே ஸ்வீட் கார்ன் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பாஸ்தா வேக வச்சது. ஃபஸ்ட் நம்ம சட்டி அடுப்பில் வச்சு நம்ம கேஸை பற்ற வச்சாச்சு. இப்போ அது சூடாகிட்டான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எனக்கு ரொம்ப எண்ணெய் சாப்பிட்டா தலை கொஞ்சம் கேர் ஆகும், அதனால தான் கம்மியாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா 1 லிட்டர் எண்ணெய் கூட ஊற்றுங்க, அது உங்கள் இஷ்டம். அப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டை தூக்கி போட்டாச்சுங்க. பூண்டை எடுத்து போட்டு இப்போ அதை போட்டு நல்லா கிண்டணும். அடுத்து வெங்காயத்தை ஊடு கருப்பாக இருக்கும். அடுத்து இதில் வெங்காயத்தை போடணுன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதனால் நம்ம அடுத்து இதில் வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை போடுறதுலாம் ஈஸி தான், ஆனால் இதை வெட்டுறதுக்குள்ள நான் பட்ட பாடருக்கு அம்மா கண்ணெல்லாம் எரியுது. ஹாஸ்பிட்டலில் நர்ஸு ஊசி போட கூட நான் அழலை, ஆனால் இந்த வெங்காயத்தை வெட்டும் போது தரன்னு தாறுமாறாக கண்ணிலேருந்து ஆறாக ஓடுது. என்ன பண்ணுறது, அவ்வளோ தண்ணி இருக்குது நம்ம தலையில். சரி, இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயத்தை உள்ளே போட்ட கடமைக்கு கரண்டி எடுத்து நல்லா கிண்டுனாங்க. அது கொஞ்சம் கருகிற வரைக்கும் கிண்டணும். அடுத்து நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் நம்ம கண்டிப்பாக உப்பு போட்டே ஆகணுங்க. எனக்கு உப்பு மட்டும் இல்லைனா நமக்கு டேஸ்ட்டு தெரியாது. உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால நான் அதிகமாக போடுறேன். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஏன்னா உப்பு தேவையான அளவு தான். தேவைக்கு அதிகமாக போட்டாலும் தேவைக்கு கம்மியாக போட்டாலும் டேஸ்ட்டில் மாறுபாடாகும். அதனால் பார்த்து உப்பு போட்டு கிண்டிக்கோங்க. அட சனியனே, வெங்காயத்தை கிண்ணது போதும், அடுத்து குடமிளகா போடணும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால் பேச்சு கடங்க நான் இப்போ குடமிளகாயும் போட்டாச்சுங்க உள்ள. இதையும் வெங்காயத்தையும் போட்டு சேர்த்து கிண்டணும். அப்புறம் சைடில் இந்த ஸ்வீட் கார்ன் மட்டும் தனியாக இருந்துச்சு. சரி, நீ மட்டும் தனியாக இருக்க, அதையும் எடுத்து உள்ளே தட்டியாச்சுங்க. இப்போ அது வெங்காயத்து கூட குடமிளகா கூட சேர்ந்தாச்சு. இனி நம்ம இந்த கரண்டியை போட்டு 3 நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கரண்டி சூடாக இருக்குது. அப்புறம் நம்ம கிண்டி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் அந்த குடமிளகாவை நம்ம சைடில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நம்ம கிண்டின சட்டியில் வேறு ஒன்று பண்ண போகிறேங்க, அதனால தான் நம்ம அதை மாற்றி வச்சுருக்கோம். ஏன்னா வேறு பாத்திரம் எடுத்தால் அடுத்து பாத்திரம் கழுவ முடியாது, அதனால தான். அப்புறம் இந்த காலி சட்டியில் நான் நெய் ஊற்ற போகிறேன். எவ்வளோ ஊற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடையில் நெய் வாங்க மறந்துட்டேன், அதனால் வீட்டில் அந்த 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் இருந்துச்சு, அதனால் அந்த 3 ஸ்பூனே ஊற்றியாச்சு. உங்கள் வீட்டில் புதுசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிக்குவாங்க, எந்த தப்பும் இல்லை. அப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருக்க நெய்க்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு போட்டு அதை நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மைதா மாவை சாப்பிட்டா உடம்புக்கு கேடு, அது நல்லது இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் இந்த மைதா மாவு போட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அதனால் மைதா மாவு போட்டு நல்லா நெய் கூட கிண்டி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கிண்டி வச்சுருக்க மைதா கூட கொஞ்சம் பாலை ஊற்றுறேங்க. நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு காஃபி போட பால் இல்லை, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறேன். அதனால் உங்கள் வீட்டில் செய்யும்போது புதுசாக ஒரு பால் பாக்கெட் வாங்கி அதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா பாலும் தேவையான அளவு தான், உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக ஊற்றினா போதும், அதிகமாக வேணால் அதிகமாக ஊற்றினா போதும். இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஊற்றினா ரொம்ப தண்ணியாட்டு பாஸ்தா இருக்குங்க, அதே நீங்கள் கம்மியாக ஊற்றினா பாஸ்தா ரொம்ப திக்காட்டு வரும். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இதுக்குள்ளே என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் ஒயிட் பாஸ்தா சாஸ்ன்னு கடையில் வச்சுட்ருப்பாங்க, அது ஒரு பாக்கெட் வாங்கி நமக்கு தேவையான அளவு உள்ளே கொட்டியாச்சுங்க. அப்புறம் அதை பால் கூட நல்லா கலக்கி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு நம்ம இந்த பெப்பர் பொடியை போட்டுக்கலாம். ஏன்னா பெப்பர் பொடி சும்மா ஒரு காரத்துக்கு தான். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி பீஸா செய்கிறதுக்கு வாங்கி வச்சுருந்த சீஸ் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுங்க. சரி, அதையும் சும்மா இருக்குன்னு அதையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டாச்சு. எல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷனில் தான் வரும், நீங்களும் இதை வாங்கி போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த ஸ்வீட் கார்ன், குடமிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லாமே அந்த மைதா மாவு பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு முக்கியமான ஐட்டமே அந்த பாஸ்தா தான். அதனால் அந்த வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து நம்ம இதில் கொட்ட போகிறோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க பாஸ்தா அந்த பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிண்டணும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்.
அப்புறம் கிண்டிகிட்டே இருக்கும்போது சைடில் பார்த்துங்க ஒரு ஸ்னாப்பின் பீஸா மிக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. சரி அதையும் உள்ள தட்டி போடுவேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து தட்டியாச்சுங்க. இந்த பவுட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸாக்கு மேலே அந்த பெப்பர் மாதிரியே தூக்கி போட்டிருப்பாங்களா, அதுதாங்க இது. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் சும்மா எல்லாத்தையும் போட்டு விட்றேன். சாப்பிட்டு தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஒயிட் பாஸ்தாவை ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம வீட்டில் சாப்பிட்றதாங்க நல்லது. ஆனால் அன்னைக்கு கடையில் போய் சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு 200 பில்லை போட்டாங்க. சரி அப்படியே நம்ம காசை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே செஞ்சாச்சுங்க. சரி வீட்டில் செய்கிறோன்னு செஞ்சாச்சு. எனக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அட வேறு லெவலுங்க. இந்த கடையில் சாப்பிட்ற பாஸ்தாவோடையும் இது ட்ரிபிள் மடங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த பாஸ்தா வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.